உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய உபதேச குறிப்புகளில் ஒரு சின்ன ஓமை, ஒரு பலூனை வச்சு இன்றைக்கி இந்த ஓமையை நம்ம விளக்கலாம். பலூனை வச்சா அப்படின்னு கேட்குறீங்க, ஆனால் பலூன் தான் இதுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். நடராஜர் என்கின்ற அந்த தத்துவத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத வள்ளல் பிரான் ஒரு ஞானியின் மொழியில் பேசுகிறார். ஆனால் அதை நம்மை போன்ற எளியவர்கள், நம்மை போன்ற சாதாரணர்கள் புரிந்து கொள்வதற்கு பலூன்கிற ஓமையை சொன்னால் நமக்கு எளிமையாக புரிஞ்சிடும். அப்போ நடராஜரும் பலூனும் ஒன்றா அப்படின்னா புரிவதற்காக பலூனும் நடராஜரும் ஒன்று தான். அதை நாம் புரிந்து கொண்டால் அந்த நடராஜர் அளவுக்கு பலூன் என்பது மிக உயர்ந்த தத்துவமாக மாறிவிடும் என்பதை வள்ளல் பிரானோட வார்த்தையிலே கேட்கலாம். உபதேச குறிப்புகள் என்று பார்வதிபுரத்து எளிய மக்களுக்கு அவர் சொன்ன அந்த தத்துவம். ஞான சபையும் நடராஜரும் ஒரு பொருளினது நாம ரூப குண குற்றங்களை விசாரியாமல் அந்த பொருளை காணுதல் இந்திரிய காட்சி, இந்திரிய அறிவு. அதன் நாம ரூபத்தையும் குண குற்றங்களையும் விசாரித்தறிதல் மன அறிவு. அதன் பிரயோஜனத்தை அறிதல் ஜீவ அறிவு. அந்த பொருளினது உண்மையை அறிதல் ஆன்ம அறிவு. 4 வகையான அறிவை சொல்கிறாரு. அதில் அந்த முதல் அறிவு 5 வயது அறிவுன்னு வச்சுக்கோங்க, 2வது அறிவு 10 வயது அறிவுன்னு வச்சுக்கோங்க, 3வது அறிவு 15 வயது அறிவு, 4வது அறிவு 20 வயசுக்கு மேலே உள்ள அறிவாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்குதாங்கிறதும் ஒரு கேள்வி. ஆன்ம அறிவு அப்படின்னா என்ன, ஜீவ அறிவு அப்படின்னா என்ன? இதெல்லாம் வார்த்தைகள் தானா, வார்த்தை விளையாட்டு தானா, அல்லது ஞானிகளுக்கே உண்டான சொற்பிரயோகமா அப்படின்னா இல்லை. ஞானிகள் இதை நமக்கு சொல்லுகின்ற காரணம் என்னன்னா, நாம் அதை புரிஞ்சுக்கணும். நாம் இப்படித்தான் புரிஞ்சிட்ருக்கோம், ஆனால் இதற்கான வார்த்தை இதுங்கிறது தெரியாமல் அப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த 5 வயது 10 வயது 15 வயது 20 வயதுன்னு சொன்னோம்ல, அந்த பலூன், அதை இப்போ பொருத்தி பார்க்கலாம் பாருங்கள். ஞான சபையும் நடராஜரும் அப்படிங்கிறார். ஞான சபைனா என்ன, நடராஜர் தத்துவம்னா என்ன, அதை ஒவ்வொன்றா விளக்குறார் பாருங்க. ஒரு பொருளினது நாம ரூப குண குற்றங்களை விசாரியாமல் அந்த பொருளை காணுதல் இந்திரிய காட்சி, இந்திரிய அறிவு. நாம ரூப குண குற்றங்களை விசாரியாமல்னா அதோட டைமென்ஷன் என்ன, அதோட குவாலிட்டி என்ன, அதோட பொருள் என்ன, அதோட எதிர்வினை என்ன, அந்த பொருளால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, இப்படியான விஷயங்களை விசாரியாமல் வெறுமே அதை பொருளாக பார்க்கறது இந்திரிய அறிவு அப்படிங்கிறார். ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட பலூனை கொடுங்களேன், ரொம்ப ஜாலியாக விளையாடும். அந்த பலூன் எதனால் செய்யப்பட்டது, அது உள்ளே நிரப்புற காற்றுக்கு என்ன அர்த்தம், அந்த பலூனை எந்த ஃபேக்ட்ரியில் பண்ணுறாங்க, இது எதுவுமே அதுக்கு பொருட்டே இல்லை. பலூன் கிடச்சா வாயில் ஊதி அப்படியே பால் மாதிரி விளையாடும். அதுதான் அதோட இந்திரிய அறிவு. அந்த குழந்தைக்கு அந்த குண குற்றங்கள் தெரியாது, அதனுடைய டைமென்ஷன் தெரியாது, நிறம் தெரியாது, அகலம் நீளம் ஆழம் எதுவுமே தெரியாது. பலூன், அதுக்குள்ளே காற்று ஊதணும், அதை வச்சு விளையாடணும். இது ஒன்று தான் குழந்தைக்கு தெரிஞ்ச இந்திரிய அறிவு, 5 வயதுக்கான அறிவு. சரி, 10 வயசுக்கு என்ன அறிவு இருக்குன்னு பாருங்க. அதை நாம ரூபத்தையும் குண குற்றங்களையும் விசாரித்து அறிதல் மன அறிவு. குழந்தைக்கு இதில் காற்று ஊதணும்னு தெரியும், ஆனால் ஊத முடியாது 5 வயசில். அப்போ அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும், அம்மாட்ட கொண்டு வந்து கொடுக்கும். 10 வயசுங்கிறது இந்த பலூனை இழுத்து பிடிச்சி காற்றை ஊதினா அதை வச்சு விளையாடலாம், அதை வச்சு வீட்டை டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற காரண காரியத்தை புரிஞ்சுக்கும். அது 10 வயசு அறிவு. 10 வயசில் குழந்தை கொண்டு வந்து அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே இதை ஊதி கொடுப்பா, இதை ஊதி கொடுமான்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம், 5 வயசில் நம்ம ஊதி கொடுப்போம். 10 வயசில் குழந்தை வந்து கேட்டால் நீ ஏன் ஊத, நீ தான் பெருசாக வளர்ந்துட்டே இல்லை, இதை கூட ஊத முடியாதா உன்னால் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது அந்த பலூன் பிளாஸ்டிக் என்கின்ற நெகிழியால் செய்யப்பட்டது, அது உள்ள காற்று ஊதணும். ஊதி சின்ன 5 வயசில் வெறுமே விளையாட்டுக்கு மட்டும் பயன்படுத்திய அந்த பலூன் 10 வயசில் வீட்டை அலங்காரம் செய்வதற்கும் பயன்படும், வீட்டில் ஒரு சந்தோஷ நிகழ்வை சொல்வதற்கும் பயன்படும். வீட்டில் பிறந்த நாள் அப்படின்னா பலூன் கட்டி கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலை 10 வயசு குழந்தைக்கு கிடைச்சிருக்கும். 15 வயசில் என்ன ஆகும், அதன் பிரயோஜனத்தை அறிதல் ஜீவ அறிவு. இந்த பலூனை வச்சு என்னோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கிஃப்டாக கொடுக்கலாம். அந்த பலூனை வச்சு ஒரு பொம்மை வரைஞ்சி காமிக்கலாம். அந்த பலூனை வச்சு முகம் மாதிரி திருகி கை கால் வச்சு அப்படியாக ஒரு பொருளாக உருவாக்கலாம் அப்படின்னு அதோட குணநலன்களை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்துவது என்பது 15 வயது அறிவு.
சரி, 20 வயசுக்கு மேலே என்ன ஆகும் பாருங்க. அந்த பொருளினது உண்மையை அறிதல் ஆன்ம அறிவு. 20 வயசுல ஒரு குழந்தை இல்லை ஒருத்தர் அல்லது ஒருத்தி பலூனை வச்சுக்கிட்டு இப்படி ஊதி ஊதி விளையாடி, இந்தாங்க இதுதான் என் பர்த்டே கிஃப்ட்னு சொன்னால் அது குழந்தைத்தனம் என்று சொல்வோமா, முட்டாள்னு சொல்லுவோமா, அறிவின்மை என்று சொல்லுவோமா? அதுதான் 20 வயசுக்கு மேலே 5 வயதில் இருந்த குழந்தைமை தன்மை காணாமல் போய்விடும். 10 வயதில் இருந்த தன்னாலேயே உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த தன்மை காணாமல் போய்விடும். 15 வயதில் மற்றவர்களுக்கு அதை பரிசாக கொடுத்து அதில் உருவங்களை உருவாக்கக்கூடிய அந்த நிலை காணாமல் போயிடும். 20 வயசுக்கு மேலே இந்த பலூன் விற்பதையே நான் என்னுடைய வாழ்க்கையாக வைத்து கொள்ளலாம், இதன் மூலம் ஒரு சம்பாத்தியத்தை உருவாக்கி கொள்ளலாம் என்று காரண அறிவை கொண்டு வந்து விடுவது தான் 20 வயசு அறிவுன்னு சொல்கிறாரு. இதையே ஞான சபையிலையும் நடராஜர்ட்டையும் பொருத்தி பார்க்கணுன்னா, ஞான சபை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிதம்பர ஞான சபை, சிதம்பர ரகசியம் என்பது வெறுமே ஒரு வெற்றிடம்தான். அதில் முதல்ல சின்ன வயசில் போய் பார்த்தா காலியாக இருக்க ரூம் அப்படின்னு தான் தோணும், வெற்றிடமாகத்தான் தோணும். 10 வயசில் போய் பார்த்தா அவங்க சொல்கிற அந்த கதையை கேட்கலான்னு தோணும். 15 வயசில் இதில் வேற ஒன்றும் இல்லையே அப்படின்னு தோணும். ஆனால் 20 வயசுக்கு அப்புறம் என்ன தோன்ற வேண்டும் என்றால், இந்த சிதம்பர ரகசியம் என்ற வெற்றிடம் போல, வெளி போல நம்முடைய மனசை வெற்றிடமாக வைத்து கொள்ள வேண்டும், வெளியாக வைத்து கொள்ள வேண்டும். அதில் சாக்கடையாக, கோடவுனாக, கார்பேஜாக எல்லா குப்பையும் தேவையற்ற உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் போட்டு பூட்டி வைக்கக்கூடாது, வெற்றிடமாக மனசை வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் அங்கே நடராஜர் என்று பாதம் தூக்கி ஆடுகின்ற அந்த ஆனந்த தாண்டவத்தை நம்மால் உணர முடியும். நம்முடைய மனசு ஆனந்த தாண்டவமாடும், நம்முடைய சிந்தனை ஆனந்த தாண்டவமாடும், நம்முடைய செயல்களும் ஆனந்த தாண்டவமாடும். எனவே ஞான சபை என்பது சிதம்பர ரகசியம் என்ற கோயிலுக்குள் இல்லை, அவரவர் மனசுதான் ஞான சபை, அவரவர் மனசுதான் சிதம்பர ரகசியம். அங்கே நடராஜர் என்கின்ற அந்த தத்துவம் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறது என்றால், காலின் கீழே அசுரனை போட்டு மிதித்து ஆனந்த தாண்டவம் ஆடுகிறது என்றால், காலின் கீழே போட்டு மிதிக்கின்ற அந்த அசுரன் நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், தேவையற்ற சிந்தனைகள், ஆனந்த தாண்டவம் நம்முடைய தெளிவினால் வருவது. பலூன் என்கின்ற தெளிவு நமக்கு மிகப்பெரிய தத்துவமாகிய ஞான சபையையும் நடராஜரையும் விளக்கி காட்டுகிறது என்றால், குழந்தையாகவே பலூனோடு இருக்க வேண்டுமா அல்லது 20 வயசு ஆன்ம அறிவை நாம் எட்ட வேண்டுமா என்று நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். மனசுக்குள் ஞான சபையை, சிதம்பர ரகசியத்தை உருவாக்குவோம், மனசுக்குள் ஆனந்த தாண்டவத்தை உருவாக்குவோம். அதற்காகத்தான் வள்ளல் பிரான் உபதேச குறிப்புகளாக நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். ஆனந்த தாண்டவம் ஆடத் துவங்குவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.